தளத்தில் ஒளிபரப்பாகிற தொடர் சுழல். அருமையான டைட்டில். இந்த சுழல் எப்படி சுழன்று சுழன்று அடிக்குமோ அந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து 8 எபிசோடுகள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. புஷ்கர் காயத்ரி ஏற்கனவே சினிமாவில் 2-3 படங்களை வெற்றி படங்களாக இயக்கியவர்கள். இந்த படத்தில் வேற ஒருத்தருக்கு இயக்கிற சான்ஸ், அதான் பிரம்மாவை இயக்குனர் பொறுப்பை கொடுத்து விட்டு அவர்கள் தயாரிப்பு பொறுப்பு நிர்வாகத்தை ஏற்றிருக்கிறார்கள். கதிர் கதாநாயகன் நடித்திருக்கிறார். அவர் கெஸ்ட் ரோல் தான். மற்றபடி ஐஸ்வர்யா ராஜேஷும் கெஸ்ட் ரோல் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் கொஞ்ச நேரம் வந்தாலும் வில்லியாக வர்றாரு, அப்புறம் கதாநாயகியாக மாறுறாரு. அதாவது எப்படி யார் கொலைகாரர்கள் அங்கிறது தெரியாமல் அதை ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி போகிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு போலீஸ் அதிகாரி மொக்கத்தனமாக இருக்கார். அப்படி போகுது. ஆனால் இந்த படத்தில் சித்தப்பூ சரவணன் பிரமாதமாக ஒரு காசு இன்பம், இதை தவிர அந்த போலீஸ் அதிகாரிக்கு வரணும்னு தெரியாது, பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கல்கி ஆனந்த விடன் குமுதத்தில் தொடர்கதை பார்த்துருக்கோம். இப்போ தொடர்கதையே நின்று போச்சு. எந்த பத்திரிகையிலையும் தொடர்கதை இல்லை, ஆனந்த விடலையும் இல்லை, கல்கிலையும் இல்லை. அந்த மாதிரி கல்கியில் ஆனந்த விடனில் தொடர்கதை பார்த்து மகிழ்ந்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வயசானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பசங்க ஒரே அடியாக ஒரு தொடர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக சுழல் பாருங்கள். மிக மிக அருமையான தொடர். புஷ்கர் காயத்ரிக்கு வாழ்த்துக்கள், சரவணனுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படம் இந்த தொடர் இணையதள தொடர் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது, அதுக்கு உறுதி. அதாவது எத்தனையோ மர்டர் ஹிஸ்ட்ரி தான் அதாவது கொலையை பற்றிய கதைகள் தான். இந்த படத்தில் பருவ பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பருவ பெண்கள் கொலை செய்யப்படுவதை ஒரு போலீஸ் அதிகாரி கண்டுபிடிக்கிறார். ஆனால் எப்போவுமே இந்த போலீஸ் அதிகாரிக்குள்ளே துரோகிகள் இருப்பாங்க. கருப்பு ஆடுகளே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறனால தான், கருப்பு ஆடுகள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறனால தான் இன்றைக்கி போலீஸ் இவ்வளவு மட்டரகமாக இருக்குது. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். எப்படி அந்த பெண்கள் ஒவ்வொருவராக கொலை செய்யப்படுகிறார்கள்ங்கிறது அப்படியே டென்ஷனாக போயிட்டே இருக்கும். கடைசியில் தூத்துக்குடியில் ஒரு கோயிலில் நடக்கும். அந்த காளி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாருமே ஆடுவாங்க. அதில் தீமைகள் ஒழிக்கப்படும்ங்கிறதா அந்த சூரசம்ஹாரத்தினுடைய ஒரு கதை அமைப்பு. இந்த படத்தில் சூரசம்ஹாரம் ஏன் நிகழ்கிறதுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. பிரமாதமாக இருக்குது.